எம்ஜிஆர் வந்து ஒரு பாட புஸ்தகம் மாதிரி சினிமாவுக்கு. அப்போ இருந்த சினிமா காலகட்டங்கள் வேறு, அதுக்கப்புறம் ஒரு இடையில ஒரு சினிமா காலகட்டங்கள் வேறு, நாங்கள் வர சினிமா காலகட்டங்கள்லாம் வேறு மாறி போச்சு. மாறின உடனே இப்போ எல்லாம் கொஞ்சம் வேலை செய்கிறது சிரமம் தான். இப்போ நிறைய வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து ஒரு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு படம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அப்போ இங்கே தான் இருந்தது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே மெட்ராஸில் தான் ஷூட்டிங். அப்போது நம்ம எந்த ஸ்டுடியோவுக்கு போனாலுமே ஏதோ ஒரு லாங்குவேஜ் படம் அங்கே ஷூட்டிங் நடந்துன்னு இருக்கும். அப்போ அது தெலுங்கில் எனக்கு நிறைய பேர் பழக்கன்றதுனால நான் தெலுங்கு படமே அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து எல்லாம் மாற்றின்னு போயிட்டாங்க. இப்போ தெலுங்குனா ஹைதராபாத் போயிடுச்சு, கன்னடத்தில் வந்து அவங்க பெங்களூர் போயிட்டாங்க, அப்புறம் கேரளா அவங்க தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போது பிரித்ததுக்கப்புறம் இப்போ என்னால் வந்து தெலுங்குக்கு போக முடியல. அங்கே வந்தால் உங்களுக்கு இடம் தரேன், வீடு தரேன் அப்படின்னு சொல்லி என்டி ராமாராவ் சார் அப்போ இருந்தார். அவர் எல்லாம் பண்ணார். அப்போ நான் போகலை. எனக்கும் வடிவேல் சாருக்கு வந்து நான் வெற்றி கொடி கட்டு படம் பண்ணேன். பார்த்திபன் சார், முரளி சார், சேரன் சார் டேரக்டரு. அது வந்து குற்றாலம், மைசூர் அங்கே தான் ஷூட்டிங் நடந்தது. அதில் வந்து அந்த சில்க் ஜிப்பா இதெல்லாம் தைச்சி எல்லாம் போட்டோம். அதுலேருந்து தான் வடிவேல் சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணேன். அது நீங்கள் தான் பண்ணதா? ஆமாம், நான் தான் பண்ணது. காஸ்டியூம் டிசைனர் வந்திருக்காங்க மேடம். ஆனால் வந்து கதைக்கு தகுந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்க. அதுதான் இப்போது படம் ஓடாத காரணமே என்னன்னா, டைரக்டர் வந்து ஒரு கதையை வந்து ஒரு ஏம் பண்ணி வச்சுருப்பார். இப்போ ஹீரோனா ரொம்ப ஏழ்மையாக இருப்பார். அவருக்கு கொண்டு போய் என்னால் நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டு இன்சைட் பண்ணால் எப்படி இருக்கும்? சில படங்கள்லாம் பாருங்கள் அப்படி தான் இருப்பாங்க. கதைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால தான் சினிமாவில் வந்து இப்போ ரொம்ப ஒரு டவுனாக போயிட்டு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம். 39 வருஷமாக நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் காஸ்டியூமராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏகப்பட்ட படங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியாச்சு. 100+ படங்களில் வந்து காஸ்டியூமராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து வடிவேலு சாரோட பயங்கரமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜேர்னிலாம் எங்களோட ஷேர் பண்ண போகிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி காஸ்டியூமர் ஆகணுங்கிற ஒரு ஆசை, அந்த ஒளிவட்டம் வந்து எப்போ வந்துச்சு? இது வந்து சின்ன வயசில் எங்கள் அண்ணன் வந்து சோபன் பாபு கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் கூப்பிட்டு வந்து சினிமாவில் என்னை சேர்த்து விட்டார். அங்கேருந்து அப்படியே தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணேன். அப்புறமா தான் தமிழ் மூவிக்கு வந்தேன். தெலுங்கு வந்து எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தமிழ் மூவிக்கு வந்தேன். தமிழ் மூவியில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணதே ஏவிஎம்மில் தான். மின்சார கனவுன்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி எல்லாம் நிறைய படங்கள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாகவே நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் 23ஆம் புலிகேசி பண்ணேன். 23ஆம் புலிகேசிக்கு அப்புறம் இந்திரலோகத்தில் அழைப்போன்னா நான் சீப்பாக தனியாக ஒர்க் பண்ணேன். மீதியெல்லாம் அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் படங்கள். அதுக்கப்புறம் அவருக்கு பர்சனல் வந்ததுக்கப்புறம் நிறைய நிறைய படங்கள் பண்ணேன். தெல்லாலங்கடி, ஆதவன், நிறைய கருப்புசாமி குத்துக்காரன், நிறைய படங்கள் ஒரு 100 படங்கள் ஒரு ட்ராக் படமே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒளியின் வசை இதெல்லாமே அப்படியே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது சார்? 40 வருஷம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, 100 படங்களுக்கு மேலே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க? ஹாப்பினா அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும், அவர் வந்து அரசியலில் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் அவர் மக்களை நல்லா நேசித்தார். அவர் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பாட புஸ்தகம் மாதிரி சினிமாவுக்கு. அப்போ இருந்த சினிமா காலகட்டங்கள் வேறு, அதுக்கப்புறம் ஒரு இடையில ஒரு சினிமா காலகட்டங்கள் வேறு, நாங்கள் வர சினிமா காலகட்டங்கள்லாம் வேறு மாறி போச்சு. மாறின உடனே இப்போ எல்லாம் கொஞ்சம் வேலை செய்கிறது சிரமம் தான். இப்போ நிறைய வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து ஒரு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு படம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ போயிட்டு இருக்குது சினிமா. நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் சினிமா எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக தானே வந்திருப்பீங்க. அசிஸ்டன்ட் காஸ்டியூமராக வந்த போது சான்சஸ்லாம் எப்படி கிடச்சிது? அப்போ வந்து ரொம்ப கஷ்டம்தான் மேடம். உள்ளவே இப்போ வந்து ஏவிஎம்க்குள்ளே விட மாட்டாங்க எங்களை. அப்போல்லாம் கார்டு இருக்கணும், ஆளுங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். அந்த மாதிரிலாம் வாங்கினி ஸ்டுடியோ அங்கெல்லாம் போய் நாங்கள் கேட்டில் நின்று கிடப்போம். அதுக்கப்புறம் பார்த்து தான் எங்கள் அண்ணா கூப்பிட்டு போய் இந்த மாதிரி வாட அப்படின்னா அவர் மூலயமா தான் நான் உள்ளே வந்தேன் இந்த சினிமாக்குள்ளே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து தான் நிறைய தெலுங்கு படங்கள்லாம் மேடம். ஓகே. இப்போ ஒரு டைரக்டர் வந்துட்டு உங்ககிட்ட அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இத்தனை காஸ்டியூம்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு. ஸோ உங்களோட ஒர்க் வந்துட்டு எப்படி சார் இருக்கும்? எந்தெந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் வந்துட்டு டைரக்டருக்கு கொடுப்பீங்க? ஸோ உங்களோட ஒர்க்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? என்னுடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து படத்தில் வந்து யார் ஹீரோ யார் ஹீரோனி
என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கதையை கேட்போம் முதல்ல. அவங்க ஃபுல் கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த லிஸ்ட்டு பிரகாரம் இவங்களுக்கு ஒரு இவ்வளோ ட்ரெஸ்ஸு, இவருக்கு வந்து ஹீரோனா 20 ட்ரெஸ்ஸு, ஹீரோயின்னா 20 ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் சாங் இல்லாமல் சீனுக்கு. அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஆர்டிஸ்ட் அதில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம ஹீரோவுக்கு இல்லாத கலரு மீதி ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுவோம். ஹீரோயினுக்கு இல்லாத கலரு இதுலேருந்து மாற்றி மாற்றி தான் நம்ம பண்ண முடியும். அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அந்த படம். ஓகே. அப்போ வந்து டிசைனர்ஸ் கிடையாதுங்க. இப்போ கொஞ்சம் டிசைனருங்களாம் வந்திருக்காங்க. இப்போ அது அதான் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னா ஒரு 10 ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் எது வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்குவாங்க. நாங்கள் முதல்ல அப்படி தான் தைப்போம். லிஸ்ட்டு பிரகாரம் போய் 20 ட்ரெஸ்ஸு 30 ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்கன்னா ஒரு 10 ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ராவே தைப்போம். தைக்கும்போது அந்த கலர் காம்பினேஷன் மாறும்போது உங்களுக்கு இந்த கலர் போடலாம் சார், இந்த கலரில் இப்போ டைரக்டர், கேமராமேனு எல்லாருமே எல்லாமே ஹீரோ எல்லாருமே செலெக்ஷன் பண்ணி பார்த்து தான் போடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தெலுங்குல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஆமாம் அப்படின்னு மேடம். சொல்லிட்டு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷங்கள் ஒர்க் பண்ணீங்க? எந்தெந்த ஆர்டிஸ்ட்க்குலாம் வந்து காஸ்டியூமராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க? தெலுங்கில் வந்து நான் வந்து அஷ்டலட்சுமி வைபவம்னு ஒரு படம் பண்ணேன் மேடம். அப்புறம் வந்து ஸ்ரீ தத்த தரிசனம்னு ஒரு படம். அஷ்டலட்சுமி வைபவத்தில் வந்து கேஆர் விஜயா மேடம், அது வந்து அம்மன் சப்ஜெக்ட்டு. ஸ்ரீ தத்த தரிசனன்றது வந்து ரங்கநாத் அதில் ஹீரோ. அப்புறம் வந்து விஸ்வநாத நாயக்கிடன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன் மேடம். அதில் வந்து எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட்டு, சிவாஜி சாரு, கிருஷ்ணா, கேஆர் விஜயா, அப்புறம் வந்து ஜெயபிரதா, அதில் ஒரு 30 ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே மேடம். அது வந்து பெரிய ஹிஸ்டாரிக்கல் தாசன் நாராயண் ராவ் டைரக்டர். இந்த படங்கள் வந்து கமலக்கா காமேஷ் ராவ், நான் ஸ்ரீ தத்த தரிசனம். அஷ்டலட்சுமி வைபவம் பண்ணது வந்து சிஎஸ் ராவ். இந்த மாதிரி பெரிய டைரக்டருங்க தான் பண்ணேன். கோடி ராமகிருஷ்ணா அந்த மாதிரி எல்லாம் இப்போ தெலுங்கில் ஒர்க் பண்ணேன். அப்படியே இருந்து தான் தமிழ் மூவிக்கு வந்து. ஏன் தெலுங்குலயே வந்து நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்கும் போது தெலுங்குல பேயும் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்களே, ஆமாம் எதுக்கு மேடம். டக்குன்னு தமிழ் வந்ததுக்கான அது காரணம்? தமிழ் வந்தது காரணம் என்னென்னா, இங்கே எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அப்போ இங்கே தான் இருந்தது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே மெட்ராஸில் தான் ஷூட்டிங். அப்போது நம்ம எந்த ஸ்டுடியோவுக்கு போனாலுமே ஏதோ ஒரு லாங்குவேஜ் படம் அங்கே ஷூட்டிங் நடந்துன்னு இருக்கும். அப்போ அது தெலுங்கில் எனக்கு நிறைய பேர் பழக்கன்றதுனால நான் தெலுங்கு படமே அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து எல்லாம் மாற்றின்னு போயிட்டாங்க. இப்போ தெலுங்குனா ஹைதராபாத் போயிடுச்சு, கன்னடத்தில் வந்து அவங்க பெங்களூர் போயிட்டாங்க, அப்புறம் கேரளா அவங்க தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போது பிரித்ததுக்கப்புறம் இப்போ என்னால் வந்து தெலுங்குக்கு போக முடியல. அங்கே வந்தால் உங்களுக்கு இடம் தரேன், வீடு தரேன் அப்படின்னு சொல்லி என்டி ராமராவ் சார் அப்போ இருந்தார். அவர் எல்லாம் பண்ணார். அப்போ நான் போகலை. என்னுடைய ஊர் வந்து இங்கே தான் திண்டிவனம் பக்கம் மயிலத்துலேருந்து தென்குளப்பாக்கன்னு ஒரு கிராமம் மேடம். நாங்கள் வந்து விவசாய குடும்பம் தான். நான் மட்டும்தான் இந்த சிப் ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். அப்படியா? ஆமாம், ஓகே. வேறு யாருமே இல்லை, எல்லாம் விவசாயி தான். என் பையன் மட்டும் கேமராவுக்கு டிஎஃப்டி படிக்க வச்சேன். சரி நம்ம சினிமாவிலே இருக்கோன்னு. அவர் இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். அவர் இப்போ கேமராமேனாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மேடம். ஓகே சார். அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க்கில் வந்து அதிகமாக நாங்கள் பார்த்து சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ண படங்கள்னால் இந்த ஹிஸ்டாரிக்கல் படங்கள் எல்லாம். ஸோ அந்த படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த சாதாரணமாக இப்போ மறுமலர்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும்? மறுமலர்ச்சி வந்து திருவண்ணாமலையில் தான் மேடம் அந்த படமும் ஷூட்டிங் நடந்தது. திருவண்ணாமலை வேட்டவலம் அந்த ஊர் பேர். அது வந்து என்னென்னா நே சப்ஜெக்ட். அது எப்படி சொல்கிறதுன்னா ரியல் லைஃப் சப்ஜெக்ட். அதனால் அங்கேயே துணியெல்லாம் வாங்கி அங்கே போடுறவங்க மாதிரி அப்படியே தான் அங்கெல்லாம் வாங்கி தைச்சோம். இப்போ ஹிஸ்டாரிக்கல்ன்னும் போது அப்படி பண்ண முடியாது. அது வந்து மன்னர் காலத்து இது வரும். அதில் வந்து ஹிஸ்டாரிக்கலில் தான் நிறைய வேலை வாங்குவோம். எல்லா கலர் துணியுமே எடுத்துகிட்டு வந்துடுவோம், மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அப்போ எது காம்பினேஷன் பண்ணமோ அப்படி பண்ணி தான் தைப்போம். இப்போ நம்ம போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோமா அப்படி எடுக்க முடியாது. இப்போ புலிகேசிலாம் வந்து கிருஷ்ணமூர்த்தி பண்ணார் ஆர்ட் டைரக்டரு. அவர் கூட தான் வருவார். கூட வந்து இந்த துணி எல்லாமே வாங்குவார். மொத்தம் துணி எல்லாத்தையும் வாங்கிடுவோம், போட்டு ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வந்து ஸ்டுடியோவில் போட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக பிரித்து தைக்கிறது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் தான் தர்மபிரபு படம். அந்த படத்துக்கு அவார்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? நான் வந்து எதிர்பார்க்கல மேடம். அதில் வந்து எப்படின்னா அந்த படத்துக்கு வந்து நன்றி சொல்லணும்னா முத்துக்குமரன் டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை வந்து நான் இந்த லோகத்தில் படம் பண்ணதை பார்த்துட்டு வந்து நீங்கள் எம்என் கெட்டப்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து எனக்கு இந்த படம் வந்து யோகி பாபு சார் தான் ஹீரோ, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னாரு. சரி சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போனால் அங்கே ரங்கநாதன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர், அவரும் நல்லா. அதை வச்சு தான் அந்த படம் ஏவிஎம்மிலே செட்டு போட்டு அங்கேயே தைச்சோம். ஒரு மாதம் அங்கேயே மிஷின் எடுத்துன்னு போய் போட்டு ஆளுகள்லாம் கூட்டின்னு போய் வச்சுக்கிட்டு
அங்கேயே ரெடி பண்ணி அங்கேயே பண்ணது தான் அந்த படம். யோகி பாபு அவர்கள் வந்து காஸ்டியூம் பார்த்தோன்னே என்ன சொன்னாரு? ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு இந்த டெஸ்ட் எடுத்தோம் போட்டு, பிளாக் ட்ரெஸ்ஸில் போட்டு தான் பண்ணோம். அதில் தான் பப்ளிசிட்டி பண்ண உடனே அவருக்கு ரொம்ப இதாகி போச்சு. படத்துடைய இன்ட்ரெஸ்ட்டே வந்துடுச்சு. சரி நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுக்கப்புறம் தான் என்ன நிறைய கலருங்கள்லாம் அதில் ரெடி பண்ணோம். முதல்ல 3 ட்ரெஸ் தான் அதுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 ட்ரெஸ்ஸு அது மேலே அதில் சேஞ்ச் பண்ணோம் மேடம். நீங்கள் வந்துட்டு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் இதில் இந்த ஆக்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி, ஒரு நட்பாகவும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது எந்த படம்? அது வந்து 23ஆம் புலிகேசி தான் மேடம். ஓகே. ஆமாம், அதில் ஆல் ஆர்டிஸ்ட்டு நாங்கள் தான் பண்ணோம், பர்சனல்லாம் கிடையாது. அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் ராஜா கெட்டப் போட்டார் இல்லைங்களா சார். அதில் ஒரு நாளைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் ட்ரெஸ்ஸு. அது ஒரு நாளைக்கும் ஒரு காமெடியே நடக்கும் மேடம். அது வந்து அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி புதுசாக நான் அப்போ தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பண்ணுறேன். முதல்ல எல்லாம் சோஷியல் படமே பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த புலிகேசி வந்து பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணேன் நான். அதில் வந்து வேலை செஞ்ச மாதிரியே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி செஞ்சோம். ஆனா அந்த மீசையிலலாம் வந்து பூ வைக்கணும், அது அந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி சார் அதெல்லாம் வந்து தோணுச்சு? டைரக்டருடைய. ஓ, டைரக்டர் வந்து ஃபன்னியா இருக்கிறதுக்காக. ஓகே. நீங்க வடிவேலு சாரோட தான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவரோட நிறைய கேரக்டர்ஸ்க்கு நீங்க தான் காஸ்டியூமரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா அந்த ஒரு பாண்ட் வந்து எப்படி உருவாச்சு? 23ஆம் புலிகேசி படத்துல தான் வந்து அந்த பாண்ட் உருவாச்சா, இல்ல எப்போ உங்களுக்கும் வடிவேலு அவர்களுக்கும் பழக்கம் உருவாச்சு? எனக்கும் வடிவேல் சாருக்கு வந்து நான் வெற்றி கொடி கட்டு படம் பண்ணேன். பார்த்திபன் சார், முரளி சார், சேரன் சார் டைரக்டரு. அது வந்து குற்றாலம், மைசூர் அங்கே தான் ஷூட்டிங் நடந்தது. அதில் வந்து அந்த சில்க் ஜிப்பா இதெல்லாம் தைச்சி எல்லாம் போட்டோம். அதுலேருந்து தான் வடிவேல் சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணேன். அது நீங்க தான் பண்ணதா? ஆமாம், அந்த நான் தான் காஸ்டியூமரா? பண்ணது. அது வந்து துபாய் ஆமாம், அதுலேருந்து தான் அவருக்கு எனக்கும் நிறைய இதுவாச்சு. முருகா நீ வந்துடு முருகா என் கூட அப்படின்னு நிறைய நாள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நான் கம்பெனியிலே நிறைய வேலை செய்கிறதுனால அவர் கூட ட்ராவல் ஆக முடியல. அதில் நிறைய அதுக்கப்புறம் வந்து பண்ணது சந்திரமுகியில் வந்து நிறைய இது பண்ணிட்டார். நீ நல்லா பண்ணுற, எனக்கு வந்துடு முருகா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து 23ஆம் புலிகேசி பண்ணேன். சூப்பர். அதே மாதிரி வடிவேலு சாரோட நிறையா கேரக்டர்ஸ்க்கு காஸ்டியூமரா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர்? அந்த காஸ்டியூம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணும் போதே ஆஹான்னு ரொம்ப சுவாரஸ்யத்தோடு டிசைன் பண்ண ஒரு படம்னா எந்த படம், எந்த கேரக்டர்? அது வந்து எனக்கு புலிகேசி தான் மேடம். புலிகேசி. ஆமாம், அந்த ஸ்டைல் அவருக்கு அப்போ உடம்பும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். அந்த இது நல்லா எனக்கு ரொம்ப ரசித்து பண்ணது அது. அதுக்கப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த இந்திரலோகத்தில் அழைப்பேன் தெனாலிராமன்லாம் பண்ணது. தெனாலிராமனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேரக்டர் பண்ணுவார். அதில் வந்து மன்னராவும் பண்ணுவார், தெனாலிராமனும் பண்ணுவார். அது தனித்தனியாக அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணுவார். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படத்துலலாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு என்ன சார் பண்ணுவீங்க? எந்தெந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்ப்பீங்க? ரெஃபரன்ஸ் பார்க்குறது வந்து நான் நிறைய எம்ஜிஆர் சார் படம் தான் பார்ப்பேன். ஓகே. நான் எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் படம் தான் நிறைய பார்ப்பேன். என் வீட்டிலே வந்து அப்போல்லாம் கேசட் போட்டு பார்க்குறது, இவ்வளோ கேசட் கிட்ட நான் வச்சுருப்பேன். 1001 ஒரு 20 வாட்டி பார்த்துருப்பேன் நான். அவருடைய இப்போ என் கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாருடைய இது தான் இருக்கும். உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன சார்? அவர் வந்து பிடிச்சதுன்னா என்னன்னா, அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தார். அவருக்காக வாழலை, மக்களுக்காக வாழ்ந்தார். அதனால தான் நம்ம இது வரைக்குமே அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஏழைங்களை வந்து விடவே மாட்டார். அதுதான் முதல்ல நான் சொன்னேன்ல, அவர் ஒரு பாட புஸ்தகம் மாதிரி. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்து பார்த்து படித்தாலே போதும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். நான் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதெல்லாம் நான் இங்கே இருக்கேன். ₹1 அரிசி அப்போல்லாம் அந்த மாதிரி அப்போல்லாம் யார் கொடுப்பாங்க? அந்த மாதிரிலாம் செஞ்சார் அவர். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நம்மளுக்கு தெரியாது. எம்ஜிஆர் சார் இருக்கிற காலகட்டத்தில் நான் இருந்தேன். அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும், பேச முடியும். அண்ட் சார், இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது காஸ்டியூம் எல்லாமே அந்த பாக்ஸில் வச்சுட்டு இருக்கும்போது அது மேலே வண்டி ஏறிடுச்சு, அப்புறம் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் உடஞ்சிடுச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது வந்து என்ன தெரியுமா மேடம், இந்திரலோகத்தில் அழைப்பேன் தான் அது. அதில் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் தான் அது இப்போ செட்டு போட்டு ஷூட்டிங் பண்ணாங்க. ஒரே 2 நாள் ஷூட்டிங் இல்லை. கேரவன் எடுத்துகிட்டு அங்கேருந்த கேரவன் எடுத்துகிட்டு போய் ஏவிஎம்மில் விட்டார். அவர் கிளீனர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் நகைகள்லாம் பெட்டியெல்லாம் எடுத்து கீழே வச்சு எல்லாம் சரி பண்ணிருக்கும்போது பின்னாடி ஒரு வண்டி வந்து அது மேலே ஏற்றிடுச்சு. ஏற்றின உடனே அந்த நகை பூரா அப்படியே சப்பையாகி போச்சு எல்லாமே.
2 நாள் தான் ஷூட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் அப்புறம் எல்லாம் பெரிய இதெல்லாம் போட்டுருப்பான், ஆ. கை கிரவுண்டு எல்லாமே அப்படியே இதுவாகி போச்சு. உடனே எடுத்துன்னு வந்து உடனே தான் பண்ணோம் அது. ஓ ஒரு 4-5 பேரை வச்சு உடனே நைட்டு 3 நாள் நைட் பண்ணி அந்த நகையெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணோம். நகை மறுபடியும் ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஆமாம் ப்ராசஸ் 2 ஃபஸ்ட்லேருந்து நாள்ல பண்ணது முடிச்சீங்க. தான் முதல்ல. ஓகே அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு சிரமமாக நடக்கும். ம். ரொம்ப அந்த நேரத்துலலாம் டென்ஷன் ஆகிடுவோம், என்ன பண்ணுறதுன்னே புரியாது நம்மளுக்கு. அப்படியே கை காலெல்லாம் ஓதுறோம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நீங்கள் இப்போ துணியாக இருந்தால் தைச்சிடலாம், நகையை போய் நீங்கள் எப்படி அது ஓட்டை தட்டி கூட எடுக்க முடியாது. ஏன்னா அதே மாதிரி வாங்கவும் முடியாது, அதே ஸ்டைலில் இருக்காது. அதெல்லாம் ஆர்டர் பண்ணி பண்ணது நம்ம முதல்ல ஸ்கெட்சு போட்டு எல்லாம் இது ஆமா பண்ணி அது ரெடி பண்ணது. என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் நடக்கும் இன்சிடென்ட். ஒன்று ஒன்றா நடக்கும், சினிமாவில் நிறைய நடக்கும். அதில் இது ஒரு பெரிய விஷயங்கள். ஓகே. இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனைகள் வித்தியாசமா நடந்திருக்கா சார்? வேற இப்படி எல்லாம் கூட எல்லாம் பிரச்சனை வருமா? இல்லை வரும். ஆர் உதயகுமார் சார் படம் ஒன்று பண்ணேன். அவர் ம். லாஸ்ட்டாக அவர் டேரக்ட் பண்ணார் ஒரு படம், கற்கை கசரன்னு ஒரு படம். ம். அதில் வந்து பொள்ளாச்சியில் தான் ஷூட்டிங்கு. ம். அதில் ஹீரோ வந்து இவர் விஜய் சார் தம்பி தான் நடித்தார், விக்ராந்த். விக்ராந்த். ஆ. ஹீரோவுடைய பாக்ஸை எடுத்துன்னு போகிறதுக்கு பதிலாக ஹீரோயினுடைய பாக்ஸை எடுத்துன்னு போயிட்டோம், மாத்திட்டோம். மாற்றிட்ட உடனே 40 கிலோமீட்டர் லொக்கேஷனு. அங்கே போன உடனே டைரக்டர் ஒரே பயங்கரமாக திட்டி, எல்லாம் சாங் ட்ரெஸ் எல்லாம் சாங் வந்து ம் ஒரு 20 டான்ஸர் எல்லாமே வந்துட்டாங்க. மாற்றி போனவொடனே என்ன ஆகி போச்சு, ஒரே டைரக்டர் என்ன பண்ணிட்டார், உங்களுக்கு ரூம் கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், நீங்கள் எப்படி ட்ரெஸ்ஸு விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அவருக்கு எனக்கும். சார் சார் கோச்சிக்காதீங்க சார், இந்த மாதிரி மாற்றி எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னு உடனே ஒரு வண்டி வாங்கிட்டு வந்து டப்புன்னு எடுத்துன்னு போய் மறுபடியும் 20 ட்ரெஸ்ஸு போட்டு தான் பண்ணோம். அப்பா ஓகே. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்போவே உங்களால் 2 மணி நேரம் வந்து ஷூட்டிங் வேஸ்ட் ஆகிடுச்சா, இன்றைக்கி எல்லாம் செலவு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு ஓகே. ஓகே உதயகுமார் சார் அவர் படம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது மேடம். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து சில காஸ்டியூம்லாம் வந்து டேரக்டருக்கு பிடிச்சிருக்கும், டேரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிடுவாரு. ஆனா அந்த காஸ்டியூம் வந்து ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளவா வந்து உடன்பாடு இருக்காது. இல்ல எனக்கு இந்த காஸ்டியூம் வந்து எனக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க நீங்க? இது வந்து நீ கேட்குறது அருமையான கேள்வி. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ம் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து டைரக்ட் சொல்கிற மாதிரி தைச்சிருவோம். தச்சு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ஆர்டிஸ்ட் காமிக்கும்போது நான் இது வேணாம்மா, இது என்ன இப்படி தைச்சிட்டீங்க, இந்த மாதிரி வேணாம், இது மாதிரி புலிகேசியில் கூட நடந்தது. ம் நான் இந்த மாதிரி சொல்லி எனக்கு எனக்கு வந்து இது போட்டால் நல்லா இருக்காது என் பாடி லாங்குவேஜ் இப்படிலாம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் டைரக்டர் வந்து இந்த மாதிரி இருக்குது சார், இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி அவங்க எப்படி கேட்குறாங்களோ ரெடி பண்ணிவிடுங்க ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே. ஓகே ஆர்டிஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஆமாம், மாத்த ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லிடுவாங்க. ஏற்ற மாதிரி தான் நம்ம போகணும். ம் இப்போ நடிக்க போகிறது அவங்க தானே. அந்த மாதிரி வடிவேலு சார் ஏதாவது மாத்திருக்காரா? அது ஏதாச்சும் நிறைய காஸ்டியூம்? மாற்றிருக்காரு, நிறைய படத்தில் மாற்றிருக்காரு. ஓ நீங்க ஒண்ணு வந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டு அது ஆமாம் அவருக்கு பிடிக்காம. ஆமாம் ஆமாம், அது நிறைய படத்தில் நடந்திருக்கு. தெல்லாலங்கடின்னு ஒரு படம் ஆமா. ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக அது தெலுங்கு படம் கதை தான் அது. அதில் வந்து போட்ட ட்ரெஸ்ஸு ஸ்டைல் வேறு, நான் வேறு ஸ்டைலில் பண்ணேன். ஜாக்கி. ஆமாம் ஜாக்கி, அது தெல்லாலங்கடியில். அதே மாதிரி ஆதவன் பண்ணேன். ஆதவனில் வந்து எல்லாமே அது வந்து கல்கட்டா இங்கே மெட்ராஸில் தான் பண்ணாங்க ஷூட்டிங்கு. அதுலேயும் மாறி மாறி தான் வரும். இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தைச்சி முதல்ல ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்துட்டாங்க. தைச்சி எடுத்துன்னு போய் கொடுத்து காமிச்ச உடனே டைரக்டர் வேணான்ட்டு. ஓ ஆமாம், அப்புறம்? அதுக்கப்புறம் தான் வேறு ஸ்டைலில் பண்ணாத பண்ணி அவர் வீட்டு சமையல்காரர் தான். ஆ. அதில் கூட நான் ஒரு காப்பி அடிச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாது. அன்பே படத்தில் வந்து நாகேஷ் சார் போட்டுருப்பார். அந்த மாதிரி நீங்கள் படம் கூட பாருங்கள், ஓகே. கேப் மட்டும் இருக்காது, ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருக்கும். ம் அதை ஓகே. வச்சு தான் அப்படியே கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணி தைச்சேன் நான். ஆஹா. அதே சொன்னேன் இல்லைங்களா, நான் எம்ஜிஆர் படம் நிறைய பார்ப்பேன். நான் வீட்டில் இருந்தால் கூட எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பேன். ஓகே. அவர் போடாத ட்ரெஸ்ஸே கிடையாது, எல்லா பேட்டர்னும் அவர் போட்டுருக்காரு. வேறு எந்த நடிகரும் அந்த மாதிரி போடலை. ம் அவர் நீங்கள் அலிபாபா 47லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சான்ஸே கிடையாது, அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுருப்பார் அவர். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் வந்துட்டாங்க. ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்ப நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸை ப்ரிஃபர் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அதாவது காஸ்டியூம் டிசைனர் வந்திருக்காங்க மேடம், ஆனால் வந்து கதைக்கு தகுந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்க. அதுதான் இப்போது படம் ஓடாத காரணமே என்னன்னா, டைரக்டர் வந்து ஒரு கதையை வந்து ஒரு ஏம் பண்ணி வச்சுருப்பார். இப்போ ஹீரோனா ரொம்ப ஏழ்மையாக இருப்பார், அவருக்கு கொண்டு போய் என்னால் நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டு இன்சைட் பண்ணால் எப்படி இருக்கும்? சில ம் படங்கள்லாம் பாருங்கள் அப்படி தான் இருப்பாங்க, கதைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால தான் சினிமாவில் வந்து இப்போ ரொம்ப ஒரு டவுனாக போயிட்டு இருக்குது.
சார் Okay. நீங்க ஏதாவது ஒரு படத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினைச்சு ஃபுல் ஃபிளஜ்டா ஒர்க் பண்ணிட்டு கடைசியில அவ்வளோ வேலை பார்த்தோம் அந்த படம் வந்து சரியா ஓடல அப்படின்னும் போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் இருக்கா? நான் இப்போ இந்த தர்மபிரபு கூட பண்ணேனே, அந்த படம் வந்து ஓடுமா ஓடாதான்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஆ. இல்லை இதுவாக சொல்கிறேன். ஆனால் வந்து படம் பண்ணும்போது சரி ஓகே இது ஓடும் தான், எடுக்கும்போது தான் தெரியும். ஒரு டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அந்த படம் ஓடும் ஓடாது அப்படின்றது. இப்போ அது எடுக்கும்போதே தெரிஞ்சிடும். அந்த ஒரு ஒரு நல்லா எடுக்கிறாங்க, கரெக்டாக அந்த சீனை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற போது நம்ம எடுக்கும்போதே தெரியும். நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது மேடம். ஒரு படத்தை வந்து டப்பு நல்லா எடுப்பாங்க, நல்ல கதையாக இருக்கும், ஆனால் ஓடாது. ம். ஆனால் ஒன்றுமே இருக்காது, சும்மா அப்படியே சிம்பிளாக எடுப்பாங்க, ஆனால் அது நல்லா ஓடும் படங்கள். அந்த மாதிரி நீங்க வந்து பயங்கரமா ஓடும் அப்படின்னு எதிர்பார்த்த படம், பயங்கரமா நான் காஸ்டியூம் பண்ணேன்ப்பா இந்த படத்துக்கு, ஆனா இது ஓடலைன்னு கொஞ்சம் வருத்தம் எனக்கு இருக்குன்னா எந்த படம் சொல்லுவீங்க? அது வந்து தெனாலிராமன் தான். ஆ. அதில் வந்து நிறைய காஸ்டியூம் பண்ணேன் நான். ஏகப்பட்ட ட்ரெஸ்லாம் தைச்சோம், நிறைய ரிச்சாக பண்ணாங்களா, மந்திரி கிந்திரி எல்லாருக்குமே 6, 7 சேஞ்சு வரும், நல்லா ஒர்க் பண்ணேன். பண்ணும்போது அந்த படம் ஒரு 50 நாள் தான் ஓடிச்சு, ஆனால் அதுக்கு மேலே ஓடலை. இருந்தாலும் எனக்கு ஒரு இதுவாக என்னன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நல்லா ஓடி ஏதாவது நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா ஆ. அப்படின்னு பார்த்தேன். அது கிடைக்கல எனக்கு மேடம். நான் அவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணேன், எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. எனக்கு தர்மபிரபு தான் கிடைச்சிது. நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ண டைரக்டர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர், சொன்னா புரிஞ்சுக்கிறாரு, என்ன தேவைன்றதை தெளிவா கேட்குறாரு அப்படின்னா யாரை சொல்வீங்க? ஆர் சுந்தரராஜன் இருக்கார் இல்லைங்களா, ம். அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால சார்? அவர் படமே நான் ஒன்று பண்ணேன் லாஸ்ட்டாக, ஆர் சுந்தரராஜன் சார். அவர் வந்து படம் எடுத்தார், ஒரு ஒரு 30 நாள் ஷூட்டிங் பண்ணி நின்று போச்சு. அவர் வந்து எடுக்கிற விதமே வேறு மாதிரியா இருக்கும். அவர் நல்லா அழகாக பண்ணுவார். எனக்கு ரொம்ப அவர் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப பிடிச்ச இந்த இது வந்து ஆர் சுந்தரராஜன் சார். இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து முன்னாடி மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. முன்னாடி வந்து நல்லா பிஸியா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஆமா. சொன்னீங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ ப்ரொடியூசர் இல்லை மேடம் யாருமே. இப்போ அதுக்கு முன்னாடி ஏவிஎம், வாகினி இந்த மாதிரி ஒவ்வொரு இருந்தாங்க. சினிமாவுக்குன்னு ஒரு தானு சார் இப்படிலாம் ஒரு கம்பெனி இன்னும் இருந்தது. இப்போ அந்த மாதிரி கம்பெனியே இல்லை. இப்போ எல்லாமே துபாய் ப்ரொடியூசர்ன்றாங்க, லண்டன் ப்ரொடியூசர்ன்றாங்க. அங்கே போய் ஏஜென்ட் மாதிரி பிடிச்சிட்டு வந்து இங்கே லைன் ப்ரொடியூசர் ஆயிடுறாங்க. அந்த லைன் ப்ரொடியூசர் சொல்கிறது தான் நம்ம வேலை செஞ்சுன்னு இருக்கோம். இப்போது சில கம்பெனியில் மேனேஜரே வைக்க மாட்டுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ரூல்ஸ் பிரகாரம் இருக்கும், மேனேஜரு எல்லாமே இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் சினிமா காலகட்டங்கள் அந்த மாதிரி வந்துருக்கு. பட் ஆனால் ஒரு சில படங்களில் வந்து சார் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா ஆர்டிஸ்ட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிசைனர் மாற்றிடுவாங்க, ஆர்டிஸ்ட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லி மேக்கப் ஆர்டிஸ்ட் மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணதில் யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களை வந்து மாற்றிருக்காங்களா? எனக்கு வந்து 23ஆம் புலிகேசி வந்து செகண்ட் பார்ட் பண்ணாங்க. செகண்ட் பார்ட் பண்ணும்போது என்ன தான் வந்து காஸ்டியூமராக இது பண்ணாங்க. பண்ணி எனக்கு 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு வருஷம் வரைக்கும் அது எடுக்கலை படம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வடிவேல் சார் கூப்பிட்டு பேசி ஒரு ஸ்டில்லு ஒன்று எடுத்தோம், ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அது பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார், படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு ஒரு காஸ்டியூமரை வச்சு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணார். ஓகே. பண்ணதுக்கப்புறம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், எழுதி கொடுத்துட்டு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி எப்படி எடுத்துப்பீங்க? எடுத்துவேன்னா, அது வந்து செகண்ட் பார்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா போயிருக்கும் அந்த படம். நல்ல கதை அது ஃபுல்லாகவே எனக்கு தெரியும். அது இது பண்ணியிருக்கலாம், அது அந்த நேரத்தில் வந்து விட்டுட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான். பட் ஆனால் ஒரு படத்தில் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்போ செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நம்மளை வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க சார்? சினிமானா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக எடுத்துப்பீங்களா, இல்லை கொஞ்சம் வருத்தமாயிடுவீங்களா? யதார்த்தமாக தான் போக முடியும். நம்ம போய் அவங்கள எதுவும் சண்டைலாம் போட முடியாது இல்லை. புரியுதுங்களா? அவங்க வந்து அவங்க போய் அவங்க விருப்பத்துக்கு பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு டைரக்டரோ அவங்களாம் பண்ணும்போது நம்ம எதுவும் போக முடியாது. ஓகே. நம்ம என்ன பண்ணணும், நம்ம சின்ன டெக்னீஷியன் தான், நம்ம சாதா காஸ்டியூமர் தானே நம்ம. ஓகே. அதனால் நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம விலைக்கு வேண்டியதான். அதே மாதிரி தான் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் அதே மாதிரி வடிவேலு சார்ட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னா எந்த விஷயம் சொல்வீங்க? ஏன்னா நிறைய படங்கள் அவரோட மூவிஸில் காஸ்டியூமராக ஒர்க் பண்ணதுனால சொல்லுங்கள். அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, அவர் தொழில் செய்கிறவங்கள ரொம்ப நல்லா ஆதரிப்பார். நம்மளுக்கு சொல்லுவார், ஒரு டைரக்டர் கூட காஸ்டியூமர் நல்லா பண்ணுவார், அவருக்கு படம் கொடுங்க அப்படின்ற ஒரு ஹெல்ப் மைண்ட் நல்லா ஹெல்ப்பாக சொல்லுவார். அந்த மாதிரிலாம் ஒரு இந்த படம்லாம் அவர் தான் ஒர்க் பண்ணார், அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட இப்போ மாமன்னன் பண்ண அவர்கிட்ட கூட சொன்னார் மாதிரி சொல்லுவார். நிறைய பேர்லாம் அப்படியே
சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் வடிவேல் அவர்களோட இது குரூப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வேற குரூப் போயிருக்காரு ஆர்டிஸ்ட் சைடு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். பட் காஸ்டியூமரா நீங்க ஃபுல்லாவே அவரோட த்ரூ அவுட்டா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம் மேடம். நானும் மேக்கப் மேன் பாபுன்னு சொல்லிட்டு 2 பேர் தான் அங்கே அப்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கோம். ஓகே சார். மீதி பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வருவாங்க, மாறிடுவாங்க. ம். நாங்கள் மட்டும்தான் அப்படியே இருக்கோம். சார் நீங்கள் இவ்வளோ வருஷம் சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆக்டர் கூட நான் ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆக்டரை பார்த்து வருத்தம் இருக்கா? அந்த இவர் கூட மாதிரி ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இல்லை இல்லை மேடம், அந்த மாதிரி இல்லை. ஆ. ஏன்னா நான் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். ஏன்னா சிவாஜி சார் கூட நான் சொன்னேன்ல, தெலுங்கு படம் அதில் பண்ணியிருக்கேன், கேரவிஜா மேடத்தோட பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கமல் சார் படம் பண்ணியிருக்கேன், காதலா காதலான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட. ம். ரவி சார் கூட சந்திரமுகி பண்ணியிருக்கேன். எல்லா ஆர்டிஸ்ட்டு கூட அப்படியே விஜய் சார் கூட சுறா பண்ணியிருக்கேன். எல்லாம் மெர்சல் பண்ணியிருக்கேன். ஓகே. அதனால் நம்ம இவங்க கூட தான் வேறு என்ன சூர்யா சார் படம் ஆதவன் பண்ணியிருக்கேன், ஜெயம் ரவி சார் படம் பண்ணியிருக்கேன். எல்லாம் கூட அப்படியே தான் நான் ஸோ கம்பெனி எல்லா சரி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டீங்க சார். ஆக்ட்ரஸ், இந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு எனக்கு வா எவ்வளோ அழகா இருக்காங்க, தன்மையா பேசுறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ்னா யார் சார்? ஹீரோ நீங்கள் வந்து நயன்தாரா மேடம். நயன்தாரா மேடம். எதனால அவங்கள ரொம்ப பிடிக்கும்? எதனாலனா சந்திரமுகியில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ரிச்சான சாரி ரெடி பண்ணிட்டோம். ஆ. ஒரு 3 சாரி ரெடி பண்ணி ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் குஷால் தாஸ் காட்டன் எடுத்துன்னு போய் டேரக்டர்கிட்ட காமிச்ச உடனே அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, அவங்க வந்து சாதாரணமான வந்து ஒரு வேலை செய்கிறவங்களுடைய பொண்ணு தான், அவங்களுக்கு வந்து இவ்வளோ ரிச்சாக கட்டக்கூடாது, சாதா காட்டன் புடவையில் தான் கட்டணும், ஆ. அதனால் நீங்கள் உடனே போய் ரெடி பண்ணிவிடுங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி மேடம் டைரக்டர் சொல்கிறாரு இவ்வளோ ரிச்சாக வேணான்னு. அப்போது ஓகேங்க, நான் வந்து அதிலே ஒரு டல் போன ஒரு புடவை எடுத்து கட்டிட்டு ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஷூட்டிங் நிற்கக்கூடாது இல்லைங்களா, அது கொஞ்சம் லாங் ஷாட்டு தான், அது ஒன்றும் தெரியாதுன்ட்டார் டைரக்டர் வாஸ் சார். அதுக்குள்ளே போய் அப்படியே அம்ஜிகரையில் எல்லா புடவையும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு அப்பயே அவங்களுக்கு அங்கே அளவு எடுத்து எல்லாம் தைச்சோம். அந்த நேரத்துல மேடம் எந்த அந்த பிரச்சனையும் நேரத்துல பண்ணாம ஆமா. அந்த சிம்பிளான சாரி ஆமாம், கட்டிக்கிட்டாங்க. சிம்பிளாக எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைலாம் சரிங்க, அவர் டேரக்டர் என்ன சொல்கிறாரு அதே மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு மெயினாக சினிமாவில் முக்கியம் அப்படின்னா இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்க்கு இந்த கண்டினியூட்டி பார்க்கறது. ஆமாம். அந்த மாதிரி எப்பயாவது மிஸ் ஆயிருக்கா சார்? இந்த ஸ்கெடியூலில் வந்து அந்த காஸ்டியூம் இருக்கும், அடுத்த ஸ்கெடியூலில் அந்த காஸ்டியூமே காணோம் அப்படின்னும் போது என்ன அந்த பண்ணுவீங்க? மாதிரி நிறைய நடந்திருக்கு மேடம். சந்திரமுகியில் கூட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் வந்து ஒரு ஃபைட்டில் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டோம், ஆ. போட்டு எடுத்துட்டாங்க ஃபைட்டு. ம். லாஸ்ட்டு முடியும் போது அங்கே தான் வந்து அந்த ஃபைட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க, படமே அங்கே தான் முடிக்கிறாங்க. மறுபடியும் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டோம், மைசூர், ஹைதராபாத்து, பெங்களூர் எல்லா இடமும் போயிட்டு வந்து லாஸ்ட்டாக அங்கே வந்து சிவாஜி கார்டனில் தான் பண்ணும்போது ஒரு 4 பேர் ஃபைட்டர் துணியே காணும். அப்புறம் அப்புறம் எல்லாம் அப்படியே ஃபோட்டோ வச்சு எடுத்துன்னு போய் உடனே பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து போட்டு தான் எடுத்தோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி நடக்கும் மேடம். ஓகே. அது ஒன்றும் பண்ண முடியாது, சினிமாவில் வந்து நிறைய நடக்கும். அது காஸ்டியூமே வந்துட்டு தோசை சுடுற மாதிரி டக்கு ஆமாம், டக்குன்னு டக்கு சுட்டு டக்குன்னு பண்ணணும் கொடுக்குறீங்க. மேடம். அதுதான் நம்ம இவ்வளோ நாள் இருக்கோம். அது கண்டிப்பா அது சார். சரி. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் மேடம். ஒரு டைரக்டர் வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு காஸ்டியூமர் வச்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது மேடம். அண்ட் அதே மாதிரி இப்போ நிறைய நியூ டேரக்டர்ஸ்லாம் வராங்க. நிறைய நியூ ஆமாம். டேரக்டர்ஸோட மூவிஸ் தான் இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் ஆயிட்டு இருக்கு. ஆமாம் ஸோ மேடம். இப்போ இருக்கிற நியூ டேரக்டர்ஸ்லாம் யாரோட உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு? இப்போ வரவங்கிட்ட எல்லார்கிட்டையுமே நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரெல்லாம் சார்? இப்போ நந்தா பெரியசாமின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு படம் பண்ணிக்கிறாரு. முதல்ல வந்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பண்ணார். ம். அந்த படம் அவங்களாம் ஒரே டைரக்டருங்க தான் அவங்க எல்லாமே. ஓகே. இப்போ ஷாம்னு ஒரு டைரக்டர், அவர் தான் அந்த வடிவேல் சார் படம் பண்ணுறது, பிரபுதேவா சார் ஹீரோ. Moonwalk. ஓகே. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம். அண்ட் சார் ஒரு சில ப்ரொடக்ஷனில் இப்போ வந்துட்டு சின்ன பட்ஜெட் படங்களும் எடுக்கிறாங்கல்ல. ஆமாம் ஸோ மேடம். ஃபஸ்ட்டு எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் கன்ஸ்டெயின் இருக்கிறதால சரி நம்மளே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரே காஸ்டியூம் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு காஸ்டியூமர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாற்றங்கள் மாதிரி எல்லாம் நிறைய எப்படி? நடக்குது மேடம். இப்போ நடந்துட்டு தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குது. அது ஓகே. ஒன்றும் பண்ண முடியாது மேடம். அது அப்படி தான். அப்படி தான் இருக்கும். அது நம்ம போய் அது தெளிவுபடுத்த முடியாது. இப்போ ஓகே. நம்ம போய் கேட்டோம்னா இந்த காஸ்டியூமர் வந்து கேட்குறாரு, இவரை மாற்றிடுவாங்க. அப்படியே சொல்லிடுவோம். ஆமாம், இவர் வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாரு, அவரை மாற்றிடுவாங்க. அது அவங்களே தெளிவாகி வரணும். இப்போ என்னென்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு இது இருக்குது மேடம். டைரக்டர்னா டைரக்ஷன் தான் பண்ணணும், ம். ஆர்ட் டைரக்டர்னா ஆர்ட் டைரக்டர் வேலை தான் பார்க்கணும், மேக்கப் மேன்னா மேக்கப் வேலை தான் பார்க்கணும், காஸ்டியூமர்னா காஸ்டியூமர் வேலை தான் பார்க்கணும். அதை விட்டு வேறு வேலைக்கு போகிறாங்க தெரியுங்களா. அதில் தான் அவங்க வந்து சீக்கிரமாக முன்னேற்றத்துக்கு வர முடியாது.
புரியுதுங்களா? அவங்களால சீக்கிரமாக வர முடியாது. ஓகே. அவர் டைரெக்ஷன்லேயே இருந்தாருன்னு வச்சிங்களேன், அது அவருக்கு அதே மைண்ட்லேயே போகும். இப்போ நான் காஸ்டியூமராக இருக்கேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஒன்று எனக்கு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி வேணும்னா நான் அங்கே ஸ்பாட்லேயே வெட்டி தைப்பேன். அது மாதிரி அவங்க இப்போ நான் சொல்ல சார் தெரியுங்களா, இப்போ ஆர் சுந்தரராஜன் சார் அவங்களாம் ஸ்பாட்லேயே அவங்க எழுதுவாங்க கதையை. பைராஜ் சார் இவங்கெல்லாம் ஸ்பாட்லேயே அங்கேயே சீனை இது பண்ணி உடனே எடுப்பாங்க. அந்த மாதிரி கற்றுக்கணும். நிறைய சினிமான்றது வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடலுக்குள்ளே மொழி ஏந்து வர்றதுக்குள்ளே நம்மளால் அப்படியே மண்டை வலிக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம அனுசரிச்சுன்னு போகணும். டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கும், ஒரு மேக்கப் இருப்பாங்க, ஒரு செட்டில் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியே இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் கரெக்டாக அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கேமராமேனுக்கு அவங்களுக்கு எல்லோரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 40 வருஷமாக நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? கற்றுக் கொடுத்ததுன்னா, நான் தொழில் வந்து முதல்ல ரொம்ப தொழிலை நல்லா கற்றுக்கிட்டேன், இந்த டெய்லர் தொழிலை. அதனால் இதை விட்டுட்டு ஒரு சில நேரத்தில் கூட நான் 2-3 வருஷம் வேலை இல்லாத இருந்திருக்கேன். இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லி என் பையன்லாம் படிக்க வைக்கணுமா, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் இது பண்ணேன். சரி, மறுபடியும் அந்த சினிமா என்னை கூப்பிட்டுக்கிட்டே போகுது. கடை கூட தனியாக வெளியே வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி வந்து நம்ம சினிமாக்காரங்களாம் வருவாங்கள்ல, நீ என்ன இவ்வளோ தொழிலெலாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்க வா அப்படின்னு மறுபடியும் இப்படி தான் என்னை சினிமா விடவே மாட்டேங்குது. நல்லது சார். பார்த்தீங்களா 40 இயர்ஸ் சும்மாவா? சினிமா விட மாட்டேன். ஆனால் நானே வந்து நிறைய வந்து டிசைனருக்கும் சரி, இந்த குரூப்பு இதெல்லாம் வந்து நிறைய தைப்பேன். இப்போ சாங் ட்ரெஸ் வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 50 பேர் 100 பேர் வராங்கன்னா அப்போ இந்த மாதிரி கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த பேட்டர்ன் ரெடி பண்ண, அதெல்லாம் நான் பண்ணி தருவேன். சூப்பர். ஸோ 40 வருஷமா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, காஸ்டியூமராக நடிக்கணும்னு ஆசை வந்ததே இல்லையா? என்னைக்காச்சும் ஆஹா நானும் நடிச்சா நல்லா இருக்குமேப்பா, எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க, அந்த மாதிரிலாம் டேரக்டர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை மேடம், வந்ததே இல்லை. யாராவது நடிக்கிறேன்னா இப்போ சின்ன வயசுலேயே நான் நடிக்க போயிட்டு இருப்பேன். தெலுங்கில் நிறைய கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக பண்ணுவாங்க, போடுவாங்க. அப்போவே போயிருக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் நிறைய காலங்கள் தாண்டி வந்துட்டு. பட் ஆனால் வந்துட்டு காஸ்டியூமர் தவிர வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கீங்களா சார்? இல்லை, இது வேறு டிபார்ட்மெண்ட்டில் போக முடியாது. ஏன்னா வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போனால் கூட அதுக்கும் நம்ம போய் ஆர்ட்லாம் போட கற்றுக்கணும். ஓகே. அதே மாதிரி மேக்கப் போனால் கூட மேக்கப் போய் நம்ம கற்றுக்கணும். எதுவும் நம்ம கற்றுக்காத வர முடியாது. எதுவும் போய் அது நம்ம வந்து நான் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு 5 வருஷம் ஒரே ஓனர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். ஒரே ஓனர் தான், வெங்கட்ராவ் அவர் பேர். 5 வருஷம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஹிஸ்டாரிக்கல், நார்மல் ட்ரெஸ்ஸு எல்லாமே அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ப்ரொடியூசர் ஆகணுங்கிற ஆசைலாம் வந்திருக்கா? அவரே சிரிச்சுட்டாரு. ஓகே. நம்ம அன்றாடம் வந்து வீட்டு வாடகையும் படிக்க வைக்கணும், சாப்பிட்றதுக்கே பெரிய விஷயம். இதுவே கரெக்டாக இருக்குது. ஆமாம், இதில் போய் நம்ம எங்கள் ப்ரொடியூசர் ஆகுது. சூப்பர். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லை. சினிமாவில் வந்து இன்னி கூட எனக்கு என்னன்னா, இருக்கிற வரைக்கும் அப்படியே நம்ம காஸ்டியூமராக நல்ல பேர் வாங்கினே போயிடணும் அப்படின்றது தான். சூப்பர் சார். இது வரைக்கும் நான் நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் சார், உங்களோட அடுத்த படங்கள் எது ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு? அடுத்த படங்கள்லாம் வந்து இப்போ அதான் அந்த ஒரு வடிவேல் சார் படம் தான், இன்னும் அது முடிஞ்சுன்னா ரிலீஸ் ஆகிடும். ஒரு 10 நாள் தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ மேடம்.